இது சண்டே எடுத்த வ்ளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 2 கறி விருந்து அதனால் காலையில் இது நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவோடு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஃபேமிலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக போனால் வண்டியில் போயிட்டு வரலாம், இல்லை தனியாக போனாக்கா பஸ்ஸில் போகணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தாக்கா என் வீட்டுக்கார் கடைசி நான் வரல நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னாங்களா. சரின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இட்லி வாங்கிட்டு வந்துட்டு காலையில் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம். நான், அம்மா, அப்புறம் வந்துட்டு என் சிஸ்டரு. தம்பி வந்துட்டு தூக்கிட்டு போனேன், தம்பி விட்டுட்டு போனால் பார்த்துக்க முடியாது அப்படின்னாங்களா. சரின்ட்டு அவனை தூக்கிட்டு நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 2 வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதே 5 மணி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் என் பெரிய பையனும் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. வரும்போது மீன் பொரிக்கிறதுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. அப்புறம் மீன் கழுவி கொடுத்தவங்க நானும் மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் பொரிச்சிருந்தேன் நைட்டுக்கு. ஏன்னா நைட்டு எல்லாமே பொரிச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு மீன் பொரிச்சு போட்டு கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு இதில் மாவு அரைச்சிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நைட்டே உப்பு சோடாப்பு போட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்.